Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். எக் ஆம்லேட் பார்சல். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு நார்மலாக முட்டை ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நான் அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் நல்லா காயறதுக்குள்ளே நம்ம 3 ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண ஆனியனை ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே இந்த ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம ஹை ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆனியன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 4 முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இந்த முட்டை ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ ஃபேவரட் ரெசிபி. எப்போயுமே வீட்டில் செய்வோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 2 க்ரீன் சில்லி அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா பொடியாக நம்ம நறுக்கி இது கூட சேர்த்துக்கணும். ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த 4 முட்டை கூட இதையும் சேர்த்துடலாம். அண்ட் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. பாருங்கள், முட்டை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வந்துட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த முட்டை மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டு எல்லா சைடுமே நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ரொம்ப திக்காக ஊற்றிட்டிங்கன்னா நம்மளால் அந்த பார்சல் மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ மெலிசாக ஆகுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது 1 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். முட்டை வந்துட்டு 1 மினிட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது இன்னொரு சைட் திருப்பி போட்டு இன்னொரு 1/2லேருந்து 1 மினிட் நம்ம இதை வேக வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 சைடுமே வெந்துடுச்சு. இதை தவாலேருந்து எடுத்துகிட்டு எல்லா ஆம்லேட்டும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லா ஆம்லேட்டுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கிறிஸ்பி ஆனியன், அதை வந்துட்டு நம்ம இது மேலே ஈவனாக வச்சிடலாம். இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சிங்கன்னா கூட சாப்பிடக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி குட்டி பார்சல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா இந்த டெலிஷியஸான ரெசிபி ரெடி. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சிட்டிங்கன்னா சென்டரில் குத்தி வச்சிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகாது. பாருங்கள், பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் கூட அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மல் முட்டை ஆம்லேட் வேறு முட்டை ரெசிபி எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.